ஏன்டா இப்படி பச்சை போய் பேசுற புழுகுனி முட்டை. ஆக்சுவலா வந்துட்டு 2024ல ஒரு டிராமா ஹாரர் த்ரில்லர் படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அது படம் பேர் என்னன்னா பிரசன்ஸ். ஸோ இந்த படத்த வந்து ஒருத்தர் வந்து Instagramல ரிவ்யூ பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த படத்த சரி இவரு ரிவ்யூ பண்ணதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படின்னா, ஆஹா! ஓஹோ! ஐய்யய்யோ! என்ன மாரி ஒரு படங்க. இதுக்கு முன்னாடி நீங்க டிராமா, ஹாரர் த்ரில்லர்ல இந்த மாரி ஒரு படமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஹாரர் எலமெண்ட்லாம் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு ஓஹோ! ஆஹான்னு சொல்லியிருந்தாரு. நானும் பயங்கரமா இருக்கும் போல, நமக்கும் வந்து இந்த டிராமா, ஹாரர் த்ரில்லர்லாம் பிடிக்குமா? ஸோ அதனால அத பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு பார்த்தேன். Amazon Prime Videoல. ஸோ அத பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்படிலாம் கூட ஏமாத்துறாய்ங்கடா நம்மள அப்படின்ற மாரி இருந்தது. ஆக்சுவலா வந்துட்டு என்ன சொல்றது? அதுல ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலா 1 மணி நேரம் 24 நிமிஷம் ஓடுது. எப்படா அந்த படம் முடியும்? 3 மணி நேரத்துக்கு மேல ஓடுற மாரி இருக்கேன்ற ஃபீல் வந்து நெறைய இடத்துல வருது. டிராமான்றது ஓகே. ஆனா அந்த டிராமா கூட லைக் பார்க்கறதுக்கு கொஞ்சமாச்சும் என்கேஜிங்கா இருக்கணும். அதுவும் இல்ல. படம் ஃபுல்லா பேச்சு, 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 பேச்சுன்ற பேர்ல பேசிக்கிட்டே இருக்காய்ங்க. 4 இடத்துல மட்டும் கிமிக்ஸ், அதாவது பேயோட கிமிக்ஸ் மட்டும் நடக்குது. லைக் இந்த புக்க தள்ளி விடுறது, ரேக்க தள்ளி விடுறது, லைக் நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பிளர் அடிச்சு காமிக்கிறது. இந்த மாதிரியான வேலைகள் மட்டும் தான் பேய் பண்ணுது. அண்ட் இதனுடைய ஒன்லைனே வந்து ஒரு 4 பேர் ஒரு வீட்ல போயிட்டு தங்குறாங்க. அப்பா, அம்மா, ஒரு பையன், ஒரு பொண்ணு. இந்த 4 பேர் போயிட்டு தங்குறம்போது, நம்ம வீட்ல வந்து ஒரு அன்வான்டட் தீஃப் அதான் பேய் இருக்கு. அது அன்வான்டட் தான் எனக்கு தெரிஞ்சு. இருக்கு. ஸோ அத வச்சு பயமுறுத்துறாய்ங்க படம் ஃபுல்லா. பேயோட பாயிண்ட் ஆஃப் வியூலயே கேமரா வச்சிருப்பாய்ங்க படம் ஃபுல்லா. இவ்வளோ தான் படம். படம் எடுத்ததெல்லாம் சூப்பரா தான் பண்ணியிருந்தாங்க. லைக் ஸ்டீவன் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அவர் எடுத்தது எல்லாம் ஓகே. அண்ட் கேஸ்ட் பண்ணது எல்லாம் ஓகே. ஒரு 7, 8 கேஸ்டிங் தான். ஆனா லைக் இன்ட்ரஸ்டிங்கா எழுதியிருக்கணும். அத மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். மேபி இந்த Instagramலாம் பார்த்துட்டு போறத வந்துட்டு நிறுத்துங்கன்னு சொல்ல மாட்டேன். மோஸ்ட்லி நீங்க ஒரு தடவ வந்து பார்த்ததுக்கப்புறம் அவங்களலாம் கேள்வி கேளுங்க. "நீ இப்படி சொன்னியேடா, நல்லா இருக்காடா, நல்லா இல்லையாடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. என்னையா இருந்தாலும் கேளுங்க. நான் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். ஸோ அதனால ஃபைன். ஓகே. இதோட இந்த ரிவ்யூ முடிச்சுக்கிறேன். எனக்கு ஆப்வியஸா அது வந்து லைட்டா தான் ஒர்க் ஆச்சு. வரட்டா? பை பை. லவ் யூ.